ஏக்கா பங்கஜாக்கா, பங்கஜாக்கா, என்ன இவ வரா? சட்டியை வேற தூக்கிட்டு வரா, என்ன நினைச்சிட்டு வரான்னு தெரியலையே. ஏக்கா ஏக்கா, மீன் குழம்பா வச்ச? என் வீடு வரைக்கும் மணக்குதுக்கா, கொஞ்சோன்னு கொடுக்கா, இந்த கிண்ணத்துல மட்டும் கொஞ்சம் தாக்கா. அடியே பரிமளா, நான் எங்கடி மீன் குழம்பு வச்சேன்? 4 நாளா காய்ச்சலேருந்து இன்னைக்கு தாண்டி எழுந்திரிச்சேன். மீன் குழம்பு சாப்பிட்டு 1 மாசம் ஆச்சு. என்கிட்ட வந்து மீன் குழம்பா மீன் குழம்பு, நானே கஞ்சி வச்சு தாண்டி குடிக்க போறேன். நீ ஏண்டி இப்படி பேசுற? அப்படியாக்கா, நானும் நீ தான் பண்ணேன்னு நினைச்சேன்க்கா. சரிக்கா, உடம்ப பார்த்துக்கோ. நான் ஏற்ற விட்டு நிக்கிதாட்ட குழம்பு வாங்கிக்கிறேன். அவ என்ன குழம்பு வச்சான்னு தெரியல. சரி கேட்டு பார்க்குறேக்கா. பொரியல் இருந்தா கூட கிணத்தை போய் வாங்கிட்டு அவள்கிட்ட வாங்கிக்கிறேன். ஆக மொத்தம் நீ குழம்பு வைக்க மாட்டேடி பரிமளா, இப்படியே வாங்கி வாங்கி ஓட்டிரு காலத்தை. சரிக்கா, நான் போயிட்டு வரேக்கா. சரி, உடம்பு பார்த்துக்கோ. வரேன் வரேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு ஏதாச்சும் குழம்பு வச்சேன்னா உனக்கு தர்றேன். என் புருஷன் அனுப்பிடுற காசை என்னதான் பண்ணுவாளோ. நம்ம வீட்டிலே இருக்குதுகளே. காலைல குழம்பு வச்சா மதியம் ஒரு குழம்பு, மதியம் ஒரு குழம்பு வச்சா நைட்டு ஒரு குழம்பு, மாற்றி மாற்றி கேட்குதுங்க. இவ குழம்பு வாங்கி காலத்தையே ஓட்டிடுறா. என் புருஷனுக்கு நான் வைக்கிற குழம்பு வாசனை போகுதோ இல்லையோ, அவளுக்கு தான் முதல்ல போகுது. நானே ஆசாசியா 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வச்சேன். கிண்ணம்னு சொல்லிட்டு ஒரு அண்டாவை தூக்கிட்டு வரா. வந்தாலும் வந்துட போறா. நம்ம போய் முதல்ல சாப்பிட்ட தட்டை கழுவி போட்டுருவோம். நல்ல வேலை இந்த கஞ்சியை எடுத்தோம். இல்லைன்னா மீன் குழம்பு மட்டும் எடுத்திருந்தோம், மீன் குழம்பு சட்டியே காலி பண்ணிட்டு போயிருப்பா. இந்த கஞ்சியை போய் நாய்க்கு போட்டுட்டு நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். என்ன ஒரு சபை, என்ன ஒரு சபை. மீன்னா மீன் தாப்பா. இந்த குழம்புக்கு 5 தட்டு சோறு சாப்பிடலாம். ஏக்கா ஏக்கா, பங்கஜாக்கா, லோன் காசு வாங்க ஆபீசர் வந்திருக்காக்கா. காசு எடுத்துட்டு சீக்கிரமா வாக்கா. ஐயோ ஐயோ, வராளே வராளே, என்ன வேப்ப மாட்டினே. என்னக்கா, மீன் குழம்பு பொரிச்ச மீன்லாம் வச்சு சாப்பிட்ற? கொஞ்சோன்னு குழம்பு கேட்டேன், காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி உருட்டுனேன். என் வீட்டுக்கு வந்து ரசம் கொடு, பாயசம் கொடுன்னு வா. ரசத்துக்கு பதிலாக விஷத்தை கொடுக்குறேன். என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்புறம் இருக்கு உனக்கு. நான் போறேன் இப்ப. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபன் டூன் டிவி தமிழ். போயிட்டு வரோம். அடுத்த வீடியோவை சந்திப்போம்.